சாமி பாப்பா கொஞ்சம் நல்லா தள்ளி உட்கார். ரைட்டில் நல்லா ரைட்டில் போ. கொஞ்சம் இங்கே உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுப்பா. சாமி நான் ஒரு 6 மாதமாக நான் நல்லா இருந்தேன் சாமி. நான் லவ் பண்ணேன், 5 வருஷத்துல நான் ஜாலியாக இருந்தேன் சாமி. ஆனால் இப்போ ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டமாக போயிட்டேன் சாமி. சொல்லுங்க சாமி. என்ன இருக்குது தெல்ல தெளிவாக புட்டு புட்டு சொல்லிடுறேன். என் அப்பன் முருகன் அருளாக. முருகா உன்னுடைய வலது கை காட்டு. புதன் ரேகை, சுக்கிர ரேகை, தன ரேகை, ஆயுள் ரேகைலாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா இருந்தோம். நீ ஒரு பொண்ணால இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பிய. தெரியுதா யாராலன்ட்டு? அவ பேரு திவ்யாவாச்சே. ஆமா, ஏன்னா சொல்லுத தனரேகை. அதான் உன்னுடைய காதல் ரேகையே சொல்லுதப்பா. காதல் ரேகை இருந்தாலே லவ் பண்ணுவாங்க, புரியுதா? ஆனா அவ என்ன பண்ணிருக்கா, உன்னை நீ எப்பவும் அவளையே நினைச்சிட்டு இருக்கணும் சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ணி சூன்யம் பண்ணி உன்னை பைத்தியமாக்கி உன்னை பேயா அலைய விட்டா. ஆமாப்பா, அதான் சரி, அல்லாத ஆமாப்பா. அதனால இனிமேல் நீ உஷாரா இருக்கணும்னா நீ ஜாகிரதையா இருக்கணும். இதே போலதான் போன வருஷம் உன் பிறந்த நாளைக்கு உன் தாய்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்காம அவளை நம்பி போனல. அழாத. அதுக்கப்புறம் நடந்ததையும் சொல்றேன். அவளை நம்பி போனேன். கடைசியில உன்னை இந்த டேபிள்ல உட்கார வச்சுட்டு அந்த பக்கமா அந்த டேபிள்ல போயிட்டு ஒருத்தனோட ஃபாலூடா சாப்பிட்டு வந்துட்டு அப்படிதான்ப்பா நடந்தது. ஆனா உனக்கு தெரியாம நீ அவளை நம்பி போயிட்ட. பத்தி அவனை பத்திட்டான். நடந்துதா? அப்படிதான் நடக்கும். இனிமே அவளை நம்பி போவாரு. தாயை நம்பி போ. பொண்ணை நம்பி போனவெல்லாம் மண்ணுக்குள்ள போனவன் தான். தாயுடைய அன்பை நம்பி போனவன் விண்ணுக்கு போய் பெரிய ஆளா இருக்கான். அதனால இனிமே உன் தாயை நம்பி போ, புரியுதா? போ, போயிட்டு வா. வரையா எங்க வர? பீஸ கொடுத்துட்டு போ. 500 ரூபாய். 500 ரூபா சாமி? ஆமா, அவன் புக்கை பார்த்து ஜாதகம் பார்த்து சொல்றவன்லாம் ஃப்ரீயா சொல்லுவான். நான் உன்னுடைய இன்ஸ்டா ஐடியெல்லாம் பார்த்து சொன்னேன், அதுக்கு தான் 500 ரூபாய். ஆமா, நீ தானே சொன்ன உன்னுடைய இன்ஸ்டா ஐடியா, அதை பார்த்து தான் சொன்னேன். அதுக்கு தான் 500 ரூபாய். குத்துட்டு கிளம்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் முருகா. அடுத்தது எவனா நல்லவனா வரணும், இல்ல இழிச்ச வாயனா வரணும் முருகா. நீதான் காப்பாற்றணும்.